ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே சூப்பரான டேஸ்டியான ஒரு புட்டிங் ஒன்று செய்ய போகிறோங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வேறு ஹாலிடே, ஸோ ஹாலிடே ஸ்பெஷல். அதுக்கப்புறமா நாளைக்கு கிறிஸ்மஸ், அதுக்கப்புறமா நியூ இயர்ன்ட்டு வருது. இந்த விடுமுறை நாட்களை ஜாலியான நாட்களாக மாற்றுறதுக்கு நீங்களே வீட்டில் இருந்து ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக ஏதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஜாலியான டேயை அசத்துங்க. இப்போ இந்த புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? கேக் மட்டும்தாங்க கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு செய்யணும்னு இல்லை, இதை மாதிரி புட்டிங் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களும் கேக் ஃபேமிலி தான், ஆனால் இவங்க வேறு டேஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்க ஒரு விதமான டேஸ்ட்டில் இருப்பாங்க. இப்போது இந்த ஈஸியான டேஸ்டியான புட்டிங் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஜஸ்ட் 45 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேங்க. இது வந்து பால் காய்க்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு இப்படி ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது எதில் இந்த புட்டிங் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 சொட்டு அளவுக்கு நெய்யோ இல்லைனா எண்ணெயோ சேர்த்து இப்படி எல்லா பக்கம் படுற மாதிரி கைட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கேக் டின் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்டீல் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டாக சமமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நெய் தடவின பாத்திரத்தையும் ஒரு சைடு வச்சிடலாம். கேரமல் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த கேரமல் தாங்க மெயின் டேஸ்ட்டே. இது ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா கசந்து போயிடும், நம்மளால் புட்டிங் சாப்பிடவே முடியாது. லைட்டாக கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட் கலராக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றி அதை செட் பண்ணிடணும். அப்படி கொஞ்சம் வச்சுட்டிங்க அப்படின்னா கெட்டி பிடிச்சிரும். நான் பாருங்கள் 1/4 கப்பு வந்து சமமான கப்பில் எடுத்துட்டேன். அது கொஞ்சம் ஜீனி கம்மியாக இருக்க போயிட்டு அந்த டின் ஃபுல்லாகவுமே என்னால் அதை ஸ்ப்ரெட் பண்ண முடியலை. ஒரு சைடு எப்படியோ கொண்டுட்டு வந்துட்டேன் எல்லா பக்கம். நடுவில் ஒரு 2 ட்ராப்ஸ் விடுற அளவுக்கு மட்டும் கேப் விழுந்து போயிடுச்சு. நானும் ஸ்பூன் வச்சு அதுக்குள்ளே சமன்படுத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேருந்து 2 சொட்டு அப்படி வலித்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் கேரமல் பண்ணும்போது 1/4 கப்பு நம்ம ஜீனி எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஜீனி எடுத்துக்கோங்க. அதாவது அந்த குமிழ் மாதிரி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப்பு வந்து சமமாக எடுத்துட்டேன். அதுதான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இனி இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் இந்த முட்டையை ஒன்று ஒன்றா நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுக்கலாம். எல்லா முட்டையும் நம்ம ஒன் போல் உடச்சி விட்டோன்னா கெட்டுப்போன முட்டை இருந்தால் நமக்கு தெரியாது. அதனால் ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முட்டை பிடிக்காது, முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, மீடியம் சைஸில் இருக்க பழமாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 3 பழம் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு பதிலாக நம்ம வாழைப்பழம் சேர்த்தும் செய்யலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லா முட்டையும் உடச்சி விட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்வீட் பிரெட் வந்துட்டு ஒரு 7 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் பன்னு கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பன்னுனா ஒரு பெரிய சைஸ் பன்னுனா 2 பன்னு எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட வந்து ஸ்வீட் பிரெட் இருக்கிறனால அப்படியே ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுக்கலாம். சைடு ஓரங்கள் எதுவுமே நம்ம பிச்சு போட தேவையில்லை. இப்போ எல்லா பிரெட்டையும் பிச்சு பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்க்க போகிறேன். இது வந்து 100 ml இருக்கும். மில்க் மேட் இல்லைன்னா பரவாயில்ல, பால் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மில்க் மேடு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துருக்கனால ஹெவியாக வாடை இருக்கும். நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். அதுக்கப்புறம் என்ன தான் மில்க் மேடு சேர்த்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நான் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. இங்கே கேரமல் பாத்திரத்தில் கேரமல் நல்லா செட் ஆகி போய் நல்லா காஞ்சி போய் இருக்குது. நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க அந்த மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். அந்த பாத்திரத்துக்கு ஒரு 3/4 பாத்திரம் அளவுக்கு எனக்கு கரெக்டாக வந்தது. லைட்டாக அப்படி தட்டிட்டு நம்ம இப்போ வந்துட்டு குக்கரில் தான் இதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு மூடி கிண்ணம் ஏதாவது கவர்த்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸ் பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சில்வர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா குக்கரோட மூடியை வச்சு நம்ம இப்போ மூடிக்க போகிறோம்.
இதோட ஹீட் பார்த்தீங்கன்னா மிதமான தீ வச்சுருங்கோங்க கொஞ்ச நேரம் வரைக்கும். அதுக்கப்புறமா என்ன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கரெக்டாக 40 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடியாகி வந்துடும். குக்கர் மூடி போட்டதுக்கப்புறமா மேலே வெயிட்லாம் போட வேண்டாம். இப்படியே மிதமான தீயில வச்சு விட்டுட்டிங்கன்னா கரெக்டாயிரும். நான் ஃபஸ்ட்டு வந்து 25 மினிட்ஸ் இருக்கும்போது மூடியெல்லாம் திறந்து பார்த்துட்டு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தேன். கொஞ்சம் வேக வேண்டியது இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரலான்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி மூடி வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து மேலே வந்து வெயிட் போடாதனால நம்ம இஷ்டத்துக்கு ஓப்பன் பண்ணுறோம். வெயிட்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இப்படி இஷ்டத்துக்கு ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்டாக 40 மினிட்ஸ் கழிச்சு நான் திறந்து பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது நல்லா ஒட்டாமல் வந்துச்சு. கத்தியை விட்டு பார்க்கும்போது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த டின்னை வந்து அப்படியே எடுத்து வெளியில் வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சைடு ஓரங்கள் மட்டும் நம்ம கத்தியை விட்டு எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தட்டை மேலே கவுத்திட்டு பாத்திரத்தை அப்படியே திருப்பிட்டிங்கன்னா மேலே 2 தட்டு மட்டும் தட்டினா போதும். சூப்பராக நம்மளுடைய புட்டிங் வந்து பிளேட்டில் அப்படி ஜம்முன்னு வந்து உட்காந்துரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பர்த்டேக்கு கூட நம்ம வெளியில் கேக் வாங்க வேண்டாம். இதுவே அழகாக வச்சு இதுக்கு மேலே ஒயிட் கலர் சாக்லேட் வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டாலே போதும். சூப்பரான கேக்காகவும் ஆச்சு, புட்டிங்காகவும் ஆச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. அதை கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசில் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. நம்ம ஊற்றி வச்ச பாத்திரத்தில் அது கரெக்டாக நல்லா மேலே வரைக்கும் இருந்தது. புட்டிங்னால நம்ம மூடி போட்டு வேக வச்சோம். இதுவே கேக்காக இருந்துச்சுன்னா மூடிலாம் போட முடியாது. நம்ம ஊற்றிருக்க மாவை விட டபுள் மடங்கு அது பொங்கி புஷ்ஷுன்னு வந்துடும். பாருங்கள் இதுவே நல்லா எவ்வளோ ஹைட்டாக அழகாக இருக்குன்ட்டு. நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல. சாப்பிடும்போதும் செம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வந்து ஏலக்காய் பொடிலாம் சேர்த்துருக்கனால நல்லா மணமாக இருந்தது. முட்டைனாலே ஏலக்காய் பொடி கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்போ வந்து அந்த முட்டையோட வாடையை விட ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸ்வீட்னாலே ஏலக்காய் மணம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த புட்டிங்கை வந்து நல்லா டேஸ்ட்டாகிடுச்சு. நாங்கள் அப்படியே பீஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நான் சொன்ன அளவுகள் படி செய்யுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். மறக்காமல் நாளைக்கு வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு இதை செய்யுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய நியூ இயருக்கும் இதையே செஞ்சு அசத்துங்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சமத்தாக சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு நல்ல பிள்ளையாட்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.